கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். காருண்ய தேவனின் கிருபைகள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாக அழைக்கிறேன். இந்த காருண்ய தேவனின் கிருபைகள் என்ற நிகழ்ச்சியானது ஊழியத்தின் பாதையிலே நாங்கள் கண்ட அனுபவித்த சாட்சிகளாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே வளர்வதற்கு, ஆவிக்குள்ளாய் வளர்வதற்கு அது ஏற்றதாயும் பிரயோஜனமாயும் இருக்கும் என்று நம்பி இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நாங்கள் வெளியிடுகிறோம். நான் ஒரு முறை வெளிதேசம் ஒன்றுக்கு ஊழியம் செய்வதற்காக புறப்பட்டு காரியங்களை செய்தேன். என்னுடைய மூத்த மகன் கார் ஓட்டி என்னை சென்னையிலே விடுவதாக இருந்தது. அவ்விதமாய் சென்ல ஆரம்பித்த உடனே என் மகன் கேட்டான், அப்பா நீங்கள் எப்போ வருவீங்க? நான் ஜூலைக்கு பிறகுதான் வருவேன். அவன் உடனே கேட்டான், என்னுடைய படிப்பு என்ன ஆகிறது, எனக்கு என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி கேட்டான். உடனே நான் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஜெபித்தேன். அப்பொழுது ஒரு கல்லூரியுடைய நேம் போர்டை கர்த்தர் காண்பித்தார். அவை நேராக வாகனத்தை அங்கே விடு என்று. அந்த வாகனம் உள்ளே செல்ல போது அந்த கல்லூரியினுடைய ஓய்வு பெற்ற பிசிக்கல் டைரக்டரை கண்டேன். அவரிடத்தை விசாரித்தேன், இப்பொழுது யார் பிரின்சிபல் என்று விசாரித்த பொழுது அவர் உங்களுக்கு தெரியும் போங்கள் என்று கூறினார். நான் அங்கு சென்று என்னுடைய பெயரை எழுதி கொடுத்த உடனே மிகுந்த அன்பாக வா எபி என்று சொல்லி அழைத்தார். நானும் அவரும் அநேக ஆண்டுகள் கல்லூரிக்காக ஃபுட்பால் விளையாடின விளையாட்டு வீரர்கள். எப்பொழுதுமே டீ குடிக்க பழக்கம் உண்டு. அவை டீ குடிக்கிறியா என்று சொல்லி கேட்டு அன்பாக கேட்டார். சரி என்று கூறினேன். டீ குடித்தோம். பிறகு நான் என்னுடைய காரியத்தை சொன்னேன். இந்த மாதிரி என் மகன் பிஏ பாஸ் பண்ணிவிட்டார், எம்ஏ படிக்க வேண்டும், அவருக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்று. அது ரொம்ப நாள் இருக்கே என்று சொன்னார். சொல்லிவிட்டு நான் வெளிநாடு போவதனால் அவருக்கு என்ன செய்வது தெரியவில்லை என்று கூறினபோது பெயரை சொல்லுங்கள் என்று எழுதி கொண்டார். இந்த எம்ஏக்குரிய அட்மிஷன் நடக்கும்போது என்னை வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு அட்மிஷன் தந்து விடுகிறேன் என்று என் மகனை பார்த்து சொன்னார். நான் மிகுந்த சமாதானத்தோடு என் பயணத்தை தொடர ஆரம்பித்தேன். யோசித்து பார்த்தேன், கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவருடைய ஊழியத்துக்கென்று செல்லுகிற பாதையிலே தடைகளைப் போல பல காரியங்கள் தோன்றலாம், போராட்டங்களைப் போல பிரச்சனைகள் எழும்பலாம், வீட்டாருடைய காரியங்களை ஒழுங்கு செய்ய வேண்டியது இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ நம்மை தாங்கி நடத்துகிறவர், நம்முடைய வழிகளை செவையாக்குறவர். அவர் கோடலானவைகளெல்லாம் செவையாக்கி நாம் சமாதானத்தோடு நாம் அவருக்கென்று வாழவோ உழைக்கவும் கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஏற்ற காலத்திலே என் மகனும் அந்த கல்லூரியிலே சேர்ந்து படிக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, இந்த காருண்ய தேவன் கிருபைகள் என்ற நிகழ்ச்சியிலே கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சுகிறேன். அவருடைய குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளின் நிமித்தமாய் அட்மிஷன் இல்லையே என்று கலங்கிற நிலைகள் மாறி ஜெபத்தோடு காரியங்களை செய்து பிள்ளைகளை அட்மிட் பண்ணப்படவும், நல்ல படிப்பை படிக்கவும் அவர்கள் வழிகள் ஆசீர்வதிக்கப்படுவதையும் காணட்டும். தேவ தயவு இந்த நேரம் முதற்கொண்டு கிடைப்பதாக
தேவ பிரசனம் ஆளுகை செய்வதாக. நீர் ஆண்டு நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842 65132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431-278-0938 and 98423-65132. Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.